இப்ப ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வரத்தன முடியாது, அங்க குந்தி இங்க குந்தி தெரிய சொல்லுங்க, பிரச்சனை இல்ல, இந்த வழக்கை அவர் இல்லாமல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு அதோட அபாயம் என்னவா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ரோஹிங்கிய மக்கள் வாழ வழி இல்லாம அகதிகளாக ஒரு 30 பேர் வந்தாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பொறுத்துக்க முடியாத இந்த டான் பிரசாத் என்ன பண்ணினாண்டா, ஒரு 5 பேரோட அந்த வீட்டை தாக்கி உடைத்து, இன்னைக்கு அரசியல் அனாதையாகி யாருக்காக கூலிப்படையாக இருந்தாரோ அவங்க எல்லாம் கைவிட்டு இன்னைக்கு சட்டம் அவர்ல பாயிர ஒரு லெவல்ல ஒரு நிலையில இன்னைக்கு ஓட இடம் இல்லாம, ஒளிய இடம் இல்லாம, ஒரு சமூகத்தை பார்த்து மிரட்டுவன், சுடுவன், பத்த வைப்பன், எரிப்பெண் ஒருத்தன் கை நிற்றனாக இருந்தால், ஒரு தனி மனிதனாக இருந்தா அவனுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கா நாகப்பாம்புகளுக்கு பின்னால படம் எடுத்த டான் பிரசாத் இன்னைக்கு பொட்டி பாம்பு மாதிரி அடங்குற மாதிரி ஒரு வைத்தியத்தை மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான் பிரசாத் இவருக்கு ஒரு பயணத்தடை, அது மட்டும் இல்லை ஒரு ஓப்பன் வாரண்ட், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அவரை கைது செய்யலாம் என்ற ஒரு ஆர்டரை கோட்டை நீதவான் பிறப்பிச்சிருக்கிறாரு. யார் இந்த டான் பிரசாத், எதுக்கு இப்படி ஒரு ஆர்டர், எதனால ஒரு பயணத்தடை, இவருக்கு முன்னைய நாள் ஆட்சியாளருக்கு என்ன சம்பந்தம் என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, இந்த டான் பிரசாத் 21ஆம் தேதி 8 மணி அளவுல ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்க போனோடனே துபாய்க்கான பயணம், அவருக்கான டிக்கெட்ஸ், விசா எல்லாமே இருந்ததாக சொல்லப்படுது. ஆனா குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஊழியர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போங்களே, கொஞ்சம் பத்திரம் இருங்களே அப்படின்னு சொல்லியாச்சு. கல்லனுக்கு தேல் கொட்டினா எப்படி சத்தம் இல்லாம இருப்பானோ அது போல டான் பிரசாத் சத்தம் இல்லாம அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, இவருக்கான பயண தடை எதனால? அதாவது உங்களுக்கு தெரியும், கோட்டா கோகம, மைனா கோகம, இந்த ஒரு விஷயத்த நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பின்னால இருந்த துவக்க புள்ளியே அதுதான். சரி, இப்ப கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச இவங்க தான் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கு காரணம், நாட்டை சூரடியாச்சு, போதும் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு கோஷம் எழும்புது. இந்த கோஷம் வலுப்பெற்று அப்படி போற நேரத்துல மஹிந்த ராஜபக்சகளை ஆதரிக்கிறவங்க என்ன பண்ணினாங்கடா, ஏதோ ஒரு விசுவாசத்தை காட்டணுமே, நாடு பணம் சம்பாரிச்சிருக்கிறோம், அதுக்கு பங்குக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டாளம் ஜோன்ஸ்டன் அது போன்றவங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள், இப்படி மஹிந்த ராஜபக்சக்கு விசுவாசமானவங்க எல்லாருமே போறாங்க அலர் மாளிகைக்கு. அங்க போய் உண்டு குடிச்சு, தலைவர் நீங்க போயிடக்கூடாது, நீங்க வெண்டவரு, நீங்க வல்லவரு அப்படின்னு எல்லாம் சொல்லி உசுப்பேத்தி அங்கிருந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே விசுவாசத்துக்கு ஏதாவது பண்ணணுமே, அவ்வளவு தூரம் பஸ் பிடிச்சு வந்தாச்சு, குடிக்க தந்தாச்சு, சாப்பிட தந்தாச்சு, சும்மா திரும்பி போகலுமா அப்படின்னு சொல்லி மைனா கோகமைய அடிச்சு உதச்சி சிதைச்சி சின்ன பின்னமாக்கி போட்டு, அதே வேகத்துல கம்பு பொல்லு அடி தடி இரும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு கோட்டா கோமையில இருந்த அப்பாவி மக்கள் எல்லாம் அடிச்சு நெசுக்கி காயப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கபலீகரத்தையே செஞ்சு முடிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் வாத்தி வந்ததுக்கு பின்னால இந்த கேஸ்ல இந்த கேஸ் எங்க இருக்கு, இதுக்கு பின்னால இருந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையை தொடங்க சொல்லியாச்சு. தொடங்க சொன்னது மட்டும் இல்ல, கோர்ட்ஸ் ஆர்டரை போட்டுச்சு, ஒரு லிஸ்ட்டை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. யார் இதுல இந்த பேர் குறிப்பிட்டப்பட்டவங்க யாருமே வெளிநாடு செல்வதற்கான தடையை விதிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேர் பட்டியல்ல மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பவித்ரா வன்னியாராச்சி, அதே போல ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அதே போல சஞ்சீவ எதிரிமன்ன, மிலன் ஜெயதிலக, இதுல 6ஆவதாக இருக்கிறவர் தான் இந்த டான் பிரசாத். நாட்டை விட்டு தப்பி போயிடக்கூடாது என்ற லிஸ்ட்ல நம்மளோட பேர் இருக்கின்றது தெரியாம வெளியே வராரு. நாங்க என்ன சொல்றோம்னா, தவளைக்கு தன் வாயால சாவு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க டான் பிரசாத்துக்கு அப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு வாயை பத்திரமா வச்சிருந்தாலே போதும். டான் பிரசாத் இந்த பயணத்தை இப்பயே மேற்கொண்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திடீர்னு சொல்லி கோட்டை நீதிமன்றம் இவருக்கான பிடியாணையை பிறப்பிச்சதுதான் அதுக்கான காரணம். கோட்டை நீதவான் இவருக்கான ஓப்பன் வாரண்ட பிறப்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22ஆம் தேதி கோட்டை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்குக்கு இந்த புண்ணியவான் போகாததுனால ஜட்ஜ் என்ன பண்ணினாரு, இந்த பிடிவராந்துக்கு உத்தரவிட்டாரு. இந்த வழக்கு எதை சுத்தி நடந்தது, எதற்காக இந்த வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க.
அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்திருந்த நாட்டு பற்றுள்ளவர், நாட்டை காக்கிறவர், எல்லா இடங்களிலும் அவரு இது பௌத்த நாடு சொல்றவர் இல்லையா, அவரு அதே பழக்க தோஷத்துல அங்க வந்து முஸ்லிம்களை எரிச்சு கொள்வதாகவும் சுட்டு பொசுக்குவதாகவும் மிகப்பெரிய ஒரு மிரட்டல விட்டுட்டு அவரை பாட்டில போய்த்தாரு. ஏதோ கண் துடைப்புக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன, பெயில்ல வெளியே வந்தாரு, அவர் சுதந்திரமா திரிஞ்சாரு. அங்க அந்த வழக்கு நகரவும் இல்லை, அவருக்கு எதிராக வழக்கு போடவும் இல்லை. இப்ப இந்த கேஸ்ல சட்டம் அதிபர் என்ன பண்ணிருக்கிறார்னா 291A என்ற செக்ஷன்ல, அதாவது ICPR-இன் கீழே வழக்கு தொடுத்தாச்சு. இந்த வழக்கு வந்து நேற்றைய தினம் வந்ததுனால, இந்த புண்ணியவான் வராததுனால இந்த வழக்குக்கான பிடி ஆணையத்தான் இங்க பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இது ஓப்பன் கோர்ட்ஸ்ல நடந்த ஒரு விஷயம். இப்ப ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வரத்தன முடியாது, அங்க குந்தி இங்க குந்தி திரிய சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, இந்த வழக்கை அவர் இல்லாமல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு அதோட அபாயம் என்னவா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். எனவே இந்த ஒரு விஷயம் வந்து இந்த விஷயத்துக்காக ஒரு தீர்ப்பு வாரதாக இருந்தால் நிச்சயமாக 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒரு விஷயம். சரி, இந்த ஒரு விஷயத்துல தலைமறைவாகணும், எங்கேயாவது ஓடி போகணும்னு நினைச்சதுனாலதான், வெளிநாடு போறதுக்கு தப்பிக்கிறதுனால பயந்து ஓடுவதற்காக ஓடின பயணத்துலதான் அங்க அவருக்கு ஒரு செக் வைக்கப்பட்டாச்சு. அங்கதான் சொன்னாங்க, பயணம் போக முடியாது, திரும்பி சேஃபா வீட்டுக்கு போங்கன்னு விமான நிலையத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. நிச்சயமாக கூடிய சீக்கிரம் கைது என்ற ஒரு செய்தி நிச்சயமாக கிடைக்கும். சரி, இந்த டான் பிரசாத் இவரு ஒரு சில குற்றச்சாட்டோட சம்பந்தப்பட்டவர் இல்ல, மஹிந்த கம்பெனிக்கு மிக விசுவாசமானவர், மொட்டு கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தொண்டர். இவர் சாதாரண பிறலியான பிள்ளை இல்லை. ரோஹிங்கிய மக்கள் வந்து வாழ வழி இல்லாம அகதிகளாக ஒரு 30 பேர் வந்தாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள வந்து கல்கிசையில வந்து ஐநாவினுடைய அகதிகள் தங்குற வீட்டுல வந்து அரசு அவங்களை தங்க வச்சுச்சு, முறையாக தங்க வச்சுச்சு, அவ்வளவுதான். இதை பொறுத்துக்க முடியாத இந்த டான் பிரசாத் என்ன பண்ணினாண்டா, ஒரு 5 பேரோட வந்து அந்த வீட்டை தாக்கி உடைத்து அங்குள்ளவர்களை அடிக்கிறதுக்கு முனைஞ்ச போது போலீசாரர்களை கண்டு அவங்க ஓடிட்டாங்க. ஒரு 5-6 தினத்துல வந்து சிசிடிவி கேமரா புட்டேஜ் எல்லாம் வச்சு இந்த 5 பேரையும் கைது செஞ்சாங்க. அதுல முதலாவது முன்னணியில் இருந்தவர் இந்த டான் பிரசாத். அவரோட சேர்ந்த ஒரு பெண்மணியும் இருந்தா. அவருக்கு என்ன பிடிச்சதோ தெரியல, ஆனா தேடி பார்த்ததுல அவ ஞானசார தேர்தலுடைய கட்சியில அவர் வந்து தேர்தல் கேட்டவர், கண்டிப்பா அதை செய்யத்தானே வேணும். இப்படியான ஒரு விஷயமும் அதுக்கு முன்னோடியா அவர் இருந்ததை தாண்டி அதுல இன்னொரு கசப்பான ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சு. அதுதான் 21 வயது யுதவி அந்த அகதி முகாம்ல தங்கினவ, அகதி வீட்டுல தங்கினவங்க சுகையினம்னு சொல்லி கல்கிசா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டா. ஒரு சில தினங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஒரு போலீஸ் அதிகாரி அங்க போய் அவங்கள பொறுப்பெடுத்து இவங்களை வந்து மிரியானையில் இருக்கிற ஒரு முகாமுக்கு கொண்டு போறோம்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு தனி வீட்டுல தங்க வச்சு ஒரு நாள் இரவு முழுக்க பாலியல் வன்புறவு செஞ்சு மிகப்பெரிய ஒரு கொடுமையை செஞ்சு முடிச்ச ஒரு சம்பவமும் அந்த அகதியில் விஷயத்துல நடந்திருக்குது. கொஞ்சம் யோசிக்கல, வேலி கட்டுறது பயிரை பாதுகாக்க, கற்புக்கு என்ன விலை அப்படின்னு கேட்டா உயிருக்கு மேலன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா பாதுகாப்புக்கு வந்த ஒரு கயவன், பாதுகாப்புக்கு வந்த போலீசாரே 21 வயசு இளம் யுவதிய செதைச்சாச்சு இல்லையா. இப்ப நமக்கு இருக்கிற வழி என்னடா, இந்த கேஸ் எங்க இருக்கு, இது என்ன நடக்குது என்பதை யாருமே பாக்குறதா எனக்கு தெரியல. எனவே சட்டம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதை பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், மீசான் டிவி வைக்குது, சட்டம் தெரிஞ்சவங்க, லோ படிச்சவங்க இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படியான கையவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ன்றதுதான் மீசான் டிவியினுடைய ஒரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட். இதை கண்டிப்பாக முடியுமானவங்க செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். சரி, இந்த டான் பிரசாத் இவர் மிகப்பெரிய நடிகன், ஒரு சாதாரண நடிகன் கிடையாது. அந்த கோட்டோ கோஹோம்ல வந்து அடிச்சுட்டு வெளியே வரும்போதே அப்பாவி மக்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்க. சில பேரை அண்டர்வேரோட உருள விட்டாங்க, சில பேரை அடிச்சு அந்த நாட்டு குளத்துல தள்ளி விட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்த நேரம் தப்பிச்ச சில பேரை தேடி ஆங்காங்க நாட்டுல ஒரு தேசிய வேலை திட்டம், அடிக்கிற ஒரு வேலை திட்டம் அன்னைய நாள் நடந்துச்சு. இப்ப டான் பிரசாத்ல வீட்டுக்கும் போயாச்சு, யார் யாரோ தாக்குதல் நடத்தினாங்க, டான் பிரசாத் சிக்கல. டான் பிரசாத் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சாரு, என்ன தெரியுமா? அவர் கண்ணுல ஒரு பெண்டேஜை போட்டாரு. அந்த பெண்டேஜ் உலகத்துல எந்த ஹாஸ்பிட்டலையும் போட முடியாது, அப்படி ஒரு பெண்டேஜை போட்டாரு. போட்டு லைவ்ல சொல்லியிருந்தாரு, என்னன்னு கேட்டா, நான் டான் பிரசாத் பேசுறேன், நான் சில மீடியாக்களை பார்த்தேன், பெரியோரு தடியோட இரும்போட நான் நிக்கிறதாக காட்டப்பட்டுச்சு, நான் அங்க சும்மா தான் போனேன், பார்க்கத்தான் போனேன், அங்க அமளித்துமுறை நடந்துச்சு, குடிச்சவங்களோட கையில கம்பு இரும்பு எல்லாமே இருந்தது, அதுகளை வாங்கி நான் தான் அவங்களை சமாதானப்படுத்தினேன், நானும் எதுவும் செய்யல, ஏதோ ஒரு மீடியா என்ன இப்படி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி பாவித்தனமா பேச ஆரம்பிச்சாரு. இவர் மிகப்பெரிய நடிகன். இன்னைக்கு அரசியல் அனாதையாகி யாருக்காக கூலிப்படையாக இருந்தாரோ அவங்க எல்லாம் கைவிட்டு இன்னைக்கு சட்டம் அவர்ல பாயிர ஒரு லெவல்ல ஒரு நிலையில
இன்னைக்கு ஓட இடம் இல்லாம, ஒளிய இடம் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, 2011ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம். ஒரு சமூகத்தை பார்த்து மிரட்டுவன், சுடுவன், பத்த வைப்பன், எரிப்பெண் ஒருத்தன் கை நிற்றனாக இருந்தால், ஒரு தனி மனிதனாக இருந்தா அவனுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கா இந்த நீதி அமைச்சர் இருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு இல்லையா? எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்காகத்தானே இவங்க எல்லாம் உருவானது, அவங்க தானே இவங்களை எல்லாம் உருவாக்கியது. இனவாதத்தை, மதவாதத்தை விதைச்சுத்தானே ஆட்சியை கைப்பற்றினாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது கொடுக்க முடியுமே தவிர சட்டத்துக்கு முன் நிறுத்த முடியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் 8 வருஷத்துக்கு பின்னால ஒரு விசாரணைக்கு வருவதாக இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்குது என்பதுதான் எனது பார்வை. நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளணும், இந்த ஒரு விஷயத்தை பாருங்கன்னு சொன்னதுனால உடனடியாக இதனுடைய வழக்கு விசாரணைகளுக்காக சட்டம் அதிபர் திணைக்களம் தயாராகியாச்சு. அவர்கள் இந்த செக்ஷனுக்குள்ள வழக்கு போட்டாச்சு. இதுக்கு மேல எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஒளிய முடியாது. டான் பிரசாத் இன்னைக்கு ஒரு டம்மி பிரசாதாக மாறியாச்சு. நாகப்பாம்புகளுக்கு பின்னால படம் எடுத்த டான் பிரசாத் இன்னைக்கு பொட்டி பாம்பு மாதிரி அடங்குற மாதிரி ஒரு வைத்தியத்தை பாத்தி செஞ்சு வச்சிருக்கிறார் என்பதுதான் எனது பார்வை. அரசன் எவ்வளியோ ஆண்டிகளும் எவ்வளியே துவக்க புள்ளியாக ஆரம்பிச்ச ஒரு பயணத்துக்கு பின்னால போலீஸ் திணைக்களம், அதே போல் நீதித்துறை செயற்பட ஆரம்பிச்சிருக்கிறது. நிச்சயமாக டான் பிரசாத் மட்டுமல்ல, அந்த கோட்டா கோகம, கோட்டா கோஹோம் என்ற அந்த கலவரங்களுக்கு பின்னால் இருந்த ஒவ்வொரு மிக முக்கியமான புள்ளிகளும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். அது எமக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் நியாயம் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. அரசியலுக்கு இனவாதத்தை எடுத்தீங்க, அது வேலைக்காக ஆதனும் போது அதெல்லாம் விட்டு போட்டு ஒரு அரபு நாட்டுல நீங்க தஞ்சம் போக போறீங்க. இனவாதம் பேசின எல்லாருக்குமே அரபு நாடுல தஞ்சம் கொடுத்துச்சு. ஏன் கோட்டபய ராஜபக்ச ஓடி ஒழிக்க நினைச்சது மங்கதான், முஸ்லிம் நாடுகளை தேடித்தான் ஓடி போனாரு. அது மாதிரி நீங்களும் பயணமாக பார்த்தது துபாய் நாடு. அங்க எப்படி வாழ போறீங்க? அரபை பிடிக்காது, இஸ்லாத்தை பிடிக்காது, முஸ்லிம்களை பிடிக்காது, அங்க எப்படி வாழணும்னு நினைச்சீங்க நீங்க? சரி, அதுக்கான வாய்ப்பை கூட கடவுள் உங்களுக்கு தரல. இறுதியாக எங்கேயோ நீங்க பூந்திருக்கீங்க, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கீங்க. நிச்சயமா சட்டம் அதன் கடமையை செய்யும். சட்டத்துறை உங்களை துரத்தும், பாதுகாப்புத்துறை உங்களை துரத்தும். நீங்க கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படுவீர்கள் என்பதுதான் இப்ப இருக்கிற மிக ஹாட் நியூஸ். மற்றொரு காணொளிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.